நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. கணவன் மனைவிக்குள் விடிய விடிய நடந்த தகராறு. விடிந்த பின் வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். ரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த கணவன். காதலித்து திருமணம் செய்து கொண்டவரை மனைவியே குத்தி கொன்றது ஏன்? கத்தியால் குத்தி கிழிக்கும் அளவுக்கு அப்படி என்ன கோபம் நடந்தது? என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பிரகலாத் என்பவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள பிரகலாத்தும் அவருடைய மனைவி பிங்கியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல பிரகலாத் ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கழுத்துல இருந்து ரத்தம் சொட்டுன நிலை பிரகலாத் மயங்கி கிடந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் விடிய விடிய நடந்த தகராறை பத்தி தெரிய வந்திருக்கு. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பிரகலாத் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாலதான் சென்னை சைதாப்பேட்டைக்கு குடி வந்திருக்காரு. அங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காரு. இவருடைய மனைவி பிங்கி கணவன் மனைவி 2 பேரும் மாந்தோப்பு பள்ளி பக்கத்துல கட்டட சென்ட்ரிங் வேலை பார்த்துக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. பிரகலாத்தும் பிங்கியும் வேலை முடிச்சிட்டு இரவு நேரத்துல ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறது வழக்கம். இப்படி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த நேரத்துல தான் பிரகலாத்துக்கு மனைவி பிங்கியோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுறன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா யார் கூடலாம் பேசுன அப்படின்னு 1000 கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. பிங்கி மேல பிரகலாத்துக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல பிங்கியும் வேலை செய்யற இடத்துல உள்ள இளைஞர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் பிரகலாத்துக்கு தெரிய வரவே தான் பிரகலாத் பிங்கி இடையில சண்டை வந்திருக்கு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி பிரகலாத் மனைவிய சரமாரியா அடிச்சு விடிய விடிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி சம்பவத்தன்னைக்கு இரவு 2 பேருமே போதையில இருந்ததால மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆத்திரத்துல வீட்டு கதவை உள்பக்கமா தாழ்பால் போட்டுக்கிட்ட பிரகலாத் மனைவிய கண்ட மேனிக்கு அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து பிங்கிய குத்துறதுக்கு பாய்ஞ்சிருக்காரு. அப்போ போதை தலைக்கேறின நிலையில இருந்த பிங்கி கணவன் கிட்ட இருந்து கத்திய பிடுங்கி அவருடைய கழுத்திலேயே குத்தி இருக்காங்க. இதுல பிரகலாத்தோட கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டி மயக்கம் போட்டு அவர் விழுந்துட்டாரு. பிரகலாத்தோட அலறல் சத்தம் கேட்டு கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்துக்காரங்க. பிரகலாத் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு. மனைவி பிங்கி கையில கத்தியோட இருந்திருக்காங்க. அதை அடுத்து மூச்சு பேச்சு இல்லாம கடந்த பிரகலாத்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க பிரகலாத்த பரிசோதிச்சு பார்த்த மருத்துவர்கள் அவர் உயிர் இழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. கணவனை கொலை செஞ்ச மனைவி பிங்கி மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நபர்கள் ஆட்டோவில் அழைத்து சென்ற போதே இளைஞர் மீது கொடூர தாக்குதல். மறைத்து வைத்திருந்த அறிவாளால் இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். மனசாட்சியே இல்லாமல் சடலத்தை காலி நிலத்தில் வீசிய பயங்கரம். ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன?
முடிச்சூர் விஜிஎன் காலனி வழியா பொதுமக்கள் சிலர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற காலி நிலத்துல இளைஞர் ஒருத்தர் வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. இத பார்த்து பொதுமக்கள் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. அதை அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் உயிரிழந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சடலத்தை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அவருடைய சட்டை பாக்கெட்ல கவர்மெண்ட் ஐடி கார்டு ஒன்னு இருந்திருக்கு. அதன் மூலமா அவர் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்ததா கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க தாம்பரம் மற்றும் முடிச்சூர் பகுதியில உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அப்போ 2 நாளைக்கு முன்னாடி வினோத்குமார் தாம்பரம் மேம்பாலத்துக்கு பக்கத்துல உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட்ல சக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட சண்டை போட்ட காட்சி பதிவாகி இருந்துச்சு. உடனடியா அந்த சிசிடிவியை வச்சு வினோத்குமார் கூட இருந்த 5 இளைஞர்களை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ வினோத்குமாருக்கும் தாம்பரம் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர்களுக்கும் முன்விரோதம் இருந்துச்சு. அவங்க தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு பிடிப்பட்ட 5 பேரும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன தகவலை வச்சு ராஜேஷ், பிரேம்குமார், மணிகண்டன், குணசேகரன், செபாஸ்டின் அப்படின்னு 5 பேரை பிடிச்சு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். சென்னை குரோம்பேட்டை துர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. பல்லாவரம், குரோம்பேட்டை, திருநீர்மலை தான் இவருடைய பாயிண்ட். ஆனா இவர் தாம்பரம் மேம்பாலம் பக்கத்துல உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயும் ஆட்களை சவாரி ஏற்றிருக்காரு. இதுக்கு தாம்பரம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்த ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 நபர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இங்க வந்து நீ ஆட்களை ஏத்தணும்னா அதுக்கு வருஷா வருஷம் சந்தா பணம் கட்டணும், அப்படி இல்லைன்னா நீ இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வராதன்னு திட்டி இருக்காங்க. இதனால 2 தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை கேட்டு கடுப்பான வினோத்குமார், நான் பெரிய ரவுடி, என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இதனால 2 தரப்பும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா கோபத்தோடையே வீட்டுக்கு போன வினோத் மறுநாளே தன்னுடைய நண்பர்கள் 5 பேரோட தாம்பரம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்க இருந்த ராஜேஷ் உள்ளிட்ட நபர்களை மிரட்டி இருக்காரு. இதனால கடும் கோபமான ராஜேஷும் அவனுடைய நண்பர்களும் இவனை இப்படியே விட்டு வச்சா நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான், அதனால அவன் நம்மளை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி அவன் கதையை நாம முடிச்சிடணும்னு வினோத்குமாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு திருநீர்மலை மது கடையில வினோத் மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஷ், மணிகண்டன் 5 பேர் அங்க போயிருக்காங்க. அப்போ மது கடைக்கு உள்ள போன மணிகண்டன், நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம்னு வினோத்குமாரை கூட்டுக்கிட்டு முடிச்சூர் பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அதையடுத்து அந்த 5 பேரோடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் மதுரவாயில் சர்வீஸ் ரோடு பக்கத்துல தலைமறைவா இருந்த ராஜேஷ், பிரேம்குமார், மணிகண்டன், குணசேகரன், செபாஸ்டின் ஆகிய 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் வைத்து உருவான நட்பு பல இடங்களில் கொள்ளையடித்து லைஃபில் செட்டில் ஆக மாஸ்டர் பிளான் போட்ட நண்பர்கள். வீட்டு படியேறி நண்பனுக்கு துரோகம் இழைத்த மற்றொரு நண்பன். கொள்ளையடித்த பணத்தை பங்கு போடுவதில் 2 நண்பர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனை. ஒருவரை ஒருவர் மாறி மாறி காட்டிக் கொடுத்து போலீசில் வசமாக சிக்கிய சம்பவம். திருட்டு வழக்கில் நண்பனே சக நண்பனை மாட்டிவிட்டது ஏன், நடந்தது என்ன? வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியை தெய்வானை. அப்போ வீட்டு கதவு பாதி திறந்த நிலையில இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த தெய்வானை வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ பெட்ரூம் பீரோவுக்குள்ள இருந்த 75 சவரன் தங்க நகை, 5 லட்சம் ரூபாய் பணம்னு திருட்டு போயிருந்தது. நகை, பணம்னு எல்லாமே காணாம போனதை பார்த்து நொறுங்கி போன தெய்வானை தன்னுடைய கணவனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கைரேகை நிபுணர்களை வர வச்சு தடயங்களை சேகரிச்சாங்க. அதை அடுத்து அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த சிசிடிவி காட்சிகள்லையும் கொள்ளையனுடைய காட்சி பதிவாகல. இதனால
அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கின போலீஸ் அதிக திருட்டு கேஸ்ல சிக்கினவங்களுடைய லிஸ்ட் எடுத்து அந்த கைரேகை எந்த திருடனோட கைரேகையோட ஒத்து போகுதுன்னு பார்த்திருக்காங்க. அதன்படி வடக்குப்பட்டு பகுதியை சேர்ந்த திருமாலுங்கிற நபருடைய அந்த கைரேகை ஒத்து போயிருக்கு. அதனால திருமாலை பிடிச்சு விசாரிக்க களத்துல இறங்கி இருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல நாகரசம்பட்டி போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. சார், நானும் திருமாலும் சேர்ந்து அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டுல 75 பவுன் நகைய கொள்ளை அடிச்சிட்டு மத்தூர் பக்கத்துல உள்ள மாந்தோப்புல பதுங்கி இருக்கும் அப்படின்னு எதிர்முனையில பேசின சரவணன் சொல்லி இருக்காரு. அதை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சரவணன் மற்றும் திருமாலை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. திருட்டு கேஸ் சம்பந்தமா திருப்பத்தூர் வடக்குப்பட்டியை சேர்ந்த திருமால் சேலம் மத்திய சிறையில இருந்திருக்காரு. அப்போ இவரும் கொலைகேஸ்ல சிறைக்கு வந்த சரவணனுங்கிற நபரும் நட்பா பழகி இருக்காங்க. அதை அடுத்து ஜெயிலுக்குள்ள வச்சே 2 பேரும் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது சிறையை விட்டு வெளியில போனதுக்கு பிறகு நிறைய நகை பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் 2 பேருடைய திட்டம். அதன்படி சிறையை விட்டு வெளியே வந்த 2 பேருமே தங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கு நடுவுல அடிக்கடி சரவணன் வீட்டுக்கு போகிற திருமால் சரவணனுடைய மனைவி கூடவும் நெருங்கி பழகி இருக்காரு. இந்த பழக்கம் இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறியிருக்கு. ஆனா இந்த விஷயம் சரவணனுக்கு தெரியாம இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல தங்களுடைய பிளான் படி வேலம்பட்டி பகுதியில உள்ள எல்லா வீட்டையும் நோட்டமிட்ட சரவணன் எந்தெந்த வீட்டுல கொள்ளையடிக்கணும்னு திருமால் கிட்ட சொல்லி இருக்கான். திருமால் சொன்னதை வச்சு முதல்ல அரசு பள்ளி ஆசிரியர்களான ஆனந்தன் தெய்வானை தம்பதி வீட்டுல 75 பவுன் நகையையும் 5 லட்சம் பணத்தையும் திருடி இருக்கான். ஆனா 75 பவுன் நகையை திருடின திருமால் சரவணன் கிட்ட வெறும் 30 பவுன் நகையை தான் திருடினேன்னு பொய் சொல்லி அதை 2 பேரும் சரி பாதியா பங்கு போட்டிருக்காங்க. அதை அடுத்து சரவணனுக்கே தெரியாம அவருடைய மனைவி சாந்திக்கு 5 பவுன் நகையை கொடுத்த திருமால் மீதமுள்ள நகை எல்லாத்தையும் அவனே வச்சுக்கிட்டான். மறுநாள் வெளியான செய்தித்தாள்ல ஆசிரியர் வீட்டுல 75 சவரன் நகை திருட்டு போனதா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சரவணன் இந்த விஷயத்தை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ சாந்தி கிட்ட 5 பவுன் நகை இருந்ததை பார்த்த சரவணன் இந்த நகை எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு சாந்தி ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத சரவணன் சாந்திய சரமாரியா தாக்கி இருக்கான். இதனால வலி தாங்க முடியாம சாந்தி தானும் திருமாலும் தகாத உறவுல இருந்தத ஒத்துக்கிட்டாங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சரவணன் திருமால் மேல கடும் கோபத்துல இருந்திருக்கான். அதை அடுத்து திருமால மத்தூர் ஏரியாவுல உள்ள மாந்தோப்புக்கு வர வச்ச சரவணன் சரமாரியா அவனை தாக்கி இருக்கான். அதை அடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி வர வச்ச சரவணன் நடந்த எல்லாத்தையும் சொல்லி இதனால சரவணன் அவனுடைய மனைவி சாந்தி திருமால்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தினமும் இரவு நேரங்களில் வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ். வெளிநாட்டிற்கு இன்ப சுற்றுலா செல்லலாம் என கூறி மாணவிகளிடம் எல்லை மீறிய சாமியார். வீடியோ காலில் நிர்வாணமாக வரச் சொல்லி டார்ச்சர். 40 நாட்களில் 13 ஹோட்டல்களில் தங்கி பதுங்கி இருந்தவரை பொறி வைத்து பிடித்த தனிப்படை. சிசிடிவி கேமராக்கள் இல்லாத சிறிய லாட்ஜ்களில் ரூம் எடுத்து தங்கிய சாமியார் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? ஆகஸ்ட் 4ஆம் தேதி வசந்த்கஞ்ச் காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் கடிதம் வந்திருக்கு. அதுல பிரபலமான கல்வி நிறுவன இயக்குனரும் சாமியாருமான சைத்தன்யானந்தா பல பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கிறதா அந்த புகார் கடிதத்துல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதையடுத்து போலீஸ்காரங்க சைத்தன்யானந்தா கல்வி இயக்குனரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் விசாரணை நடத்தினதுல தான் சைத்தன்யானந்தாவுடைய கொடூரமான முகம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. டெல்லி வசந்த்கஞ்ச் பகுதி இயங்கிட்டு வர ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட்ல நிறைய மாணவிகள் அங்க உள்ள விடுதியில தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவிகள் மட்டும் கிட்டத்தட்ட 32 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவிகள் கிட்டத்தான் தன்னுடைய வக்கர புத்தியை காட்டியிருக்கான் சைதன்யானந்தா.
மாணவிகளுக்கு தெரியாம அவங்க ரூம்லயும் கழிவறையிலையும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி குளிக்கிறதையும் உடைகள் மாத்துறதையும் லைவா பார்த்திருக்கான் காம சைக்கோ சைத்தன்யானந்தா. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல மாணவிகளுக்கு வீடியோ கால் பண்ணி ஆடையெல்லாம் கழட்டிட்டு வீடியோ கால்ல வான்னு சொல்லி மிரட்டல் விட்டுருக்கான். சைத்தன்யானந்தா பாலியல் வன்கொடுமை பண்ண மாணவிகள் எல்லாருமே 17 வயசு உள்ளவங்க தான். தான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி மாணவிகளை கட்டாயப்படுத்தி இரையாக்கி இருக்கான் சாமியார் சைத்தன்யானந்தா. அப்படி நான் சொல்றத கேட்கலன்னா இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கவே முடியாதுன்னு, அது மட்டும் இல்லாம ஃபெயில் பண்ணிடுவேன்னு சொல்லி அப்பாவி மாணவிகளை அணுவா டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதுல என்ன ஒரு கொடூரமான விஷயம்னா, சைத்தன்யானந்தாவோட பாலியல் அத்துமீறல்கள்ல தாங்க முடியாம மாணவிகள் சிலர் இன்ஸ்டிடியூட்ல உள்ள ஆசிரியர்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பக்கம் நிக்காம ஆசிரியர்களே சைத்தன்யானந்தா சொல்ற மாதிரி நடந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி இருக்காங்க. அப்பதான் அந்த மாணவிகள் எல்லாருமா சேர்ந்து வசந்த்கஞ்ச் காவல் நிலையத்துக்கு புகார் கடிதத்தை அனுப்பி இருக்காங்க. அதுக்கு பிறகு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மத போதகர் உடனடியா தலைமறைவாகிட்டான். அதையடுத்து தப்பிச்சு ஓடுன சைத்தன்யானந்தாவை பிடிக்க ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டுச்சு. போலீஸ் ஃபாலோ பண்றத தெரிஞ்சுக்கிட்ட சைத்தன்யானந்தா தான் யூஸ் பண்ண மொபைலை தூக்கி போட்டுட்டு புது போனை வாங்கியிருக்காரு. அதோட பழைய சிம் கார்டை தூக்கி வீசிட்டு புது சிம் கார்டு வாங்கி அதை மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. நார்மல் வாய்ஸ் கால்ல பேசின சிக்கல்னு தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட எல்லாம் வாட்ஸ்அப் கால் மூலமா தான் பேசியிருக்காரு. தலைமறைவான 40 நாட்கள்ல 13 ஹோட்டல்கள்ல தங்கி போலீஸ்ல சிக்காம ஆட்டம் காட்டியிருக்கான் சைத்தன்யானந்தா. ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடியும் அங்க உள்ள தெரிஞ்சவங்க கிட்ட வாட்ஸ்அப் கால்ல பேசி சிசிடிவி கேமரா இல்லாத சின்ன சின்ன லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள ஒவ்வொருத்தங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா தனிப்படையினர் வச்ச பொறியில சைத்தன்யானந்தா தொக்கா சிக்கியிருக்கான். டெல்லியில இருந்து தப்பிச்சு போன சாமியார் சைத்தன்யானந்தா உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன ஸ்பெஷல் டீம் சைத்தன்யானந்தாவை அரெஸ்ட் பண்ணி டெல்லிக்கு கூட்டிட்டு வந்து தீவிர விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. கொஞ்ச நாளாவே ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லப்படுற தகவல்கள் தான் 4 பக்கத்துல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. வேலியே பயிர மேயிற மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பாடம் கத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டிய ஆசிரியர்களே இப்படி அத்துமீறுறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த உலகத்துல பெண் பிள்ளைகளுக்கு எந்த இடம் சேஃப் அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நள்ளிரவில் போன் பேசிக் கொண்டிருந்த மகளுக்கும் தந்தைக்கும் இடையே மூண்ட தகராறு. மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து மகளை சரமாரியாக சுட்ட தந்தை. அக்கம் பக்கத்தினருக்கு தெரியாமல் மகளின் சடலத்தை மூட்டை கட்டி ஆற்றில் வீசிய கொடூரம். சிதைந்த நிலையில் ஆற்றில் மிதந்து வந்த சடலத்தை மீட்ட போலீசார். விசாரணையில் வெளிவந்த பல அதிர்ச்சி தகவல்கள். பெற்ற மகளை தந்தையை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? குன்வாரி நதி கரையோரத்துல அமர்ந்து இளைஞர்கள் சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெள்ளை கலர் மூட்டை ஒண்ணு ஆத்துல மிதந்துகிட்டு வந்திருக்கு. அதை பார்த்து அந்த இளைஞர்கள் மூட்டைய கரைக்கு கொண்டு வந்து திறந்து பார்த்திருக்காங்க. அதுல இளம்பெண் ஒருத்தங்களுடைய உடல் பாதி சிதஞ்ச நிலையில கொடூரமா இருந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதை அடுத்து கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஏரியாவுல உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் பார்த்திருக்காங்க. ஆனா அதுல கொலையாளிகள் பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால அந்த சடலத்தை புகைப்படம் எடுத்த போலீஸ் போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சு சமீபத்துல காணாம போனவங்க லிஸ்டோட ஒப்பிட்டு பார்க்க சொல்லி இருக்காங்க.
இதுக்கு நடுவுல மொரேனோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. சார், 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்ல இருந்து துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருந்த திவ்யாங்கிற பெண்ணையும் 2 நாட்களா காணலன்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லி இருக்காரு. உடனடியா அந்த வீட்டுக்கு போன போலீஸ் வீட்ல இருந்த பரத்ங்கிற நபர்கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. சார், ஒரு கேஸ் சம்பந்தமா உங்ககிட்ட விசாரணை பண்ணணும். முதல்ல உங்க மகளை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட இருந்துதான் விசாரணைய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு பரத் சீலிங் ஃபேன் மேல விழுந்து 2 நாளைக்கு முன்னாடி என் மக உயிரிழந்துட்டான்னு சொல்லி இருக்காரு. எப்படி சீலிங் ஃபேன் கழண்டு விழுந்துச்சுன்னு போலீஸ் கேட்க, என் மக சூசைட் பண்ணிக்கிட்டான்னு மாத்தி பேசி இருக்காரு பரத். பரத்தோடைய இந்த பதில கேட்டு சந்தேகம் அடைஞ்ச போலீஸ், உங்க மக எப்படி உயிரிழந்தான்னு கூட உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பரத்தை தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மத்திய பிரதேசம் ஷாம்லி பகுதியில உள்ள அம்பிதா கிராமத்தை சேர்ந்த பரத்துக்கு 17 வயசுல திவ்யாங்கிற மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த திவ்யாவும் அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞர் ஒருத்தரும் உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எந்நேரமும் போன் பேசுறது, வெளியில ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காதல் ஜோடி. இவங்களுடைய காதல் விவகாரம் திவ்யாவுடைய தந்தை பரத்துக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின பரத் அந்த பையன் என்ன சாதின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு திவ்யா அந்த இளைஞரோட சாதி பேரை சொல்லி இருக்காங்க. அதை கேட்ட அடுத்த நிமிஷமே பரத் கடும் கோபம் அடைஞ்சிருக்காரு. நீ காதலிக்கிற பையன் நம்ம சாதி கிடையாது, அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாது, அதனால உன் காதலை இதோட முறிச்சுக்கோன்னு சொல்லி இருக்காரு பரத். ஆனா திவ்யா, அவன் ரொம்ப நல்ல பையன், என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது அவனோட தான்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. தந்தையோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத திவ்யா டெய்லி அந்த இளைஞர் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த பரத், இவளை இப்படியே விட்டு வச்சா நம்ம குடும்பத்து மானத்தையே வாங்கிடுவா, அதனால திவ்யாவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு பரத். அப்போ மகள் திவ்யா தன்னுடைய காதலன் கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த உடனே ஆத்திரமடைஞ்ச பரத் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து திவ்யாவை சரமாரியா சுட்டிருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த திவ்யா சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. அதை அடுத்து தனது மைத்துனரையும் தன்னுடைய 15 வயசு மகனையும் கூட சேர்த்துக்கிட்ட பரத் திவ்யாவோட சடலத்தை மூட்டை கட்டி 30 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஆத்துல தூக்கி வீசி இருக்காரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பரத், அவருடைய 15 வயது மகன், அவருடைய சகோதரன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.